ரதியா காடுப்பண்ணில் இன்றைக்கி அக்கா உங்களுக்கு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸுனால், நம்ம வந்து வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா நறுக்கிட்டு தண்ணியில் ஒரு 2-3 ஐஸ் க்யூப்பு போடுங்க. அப்படி இல்லைன்னா ஐஸ் வாட்டர் போடுங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுட்டு நறுக்கி போடுங்க. அப்படியே வாழைப்பூ நம்ம எப்போ க்ளீன் பண்ணும்போது என்ன கலரில் இருந்துச்சோ அதே கலரில் நல்லா ஒயிட்டாக நல்லா அப்படியே இருக்குமா ஃப்ரெஷ்ஷாக. அது மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் பூண்டு உரிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நம்ம புளிக்குழம்புக்கு உரிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் தான் போடணும். நீங்கள் பாட்டுக்கு நிறைய நேரம் போட்டு விட்டிங்கன்னா அதனுடைய காரத்தன்மையே போயிடும். பூண்டு வெங்காயத்தினுடைய சின்ன வெங்காயம் ரெண்டையும் ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டினா 3 மினிட் போட்டாலே போதும். போட்டு எடுத்து தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருங்க. ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து உரித்து பாருங்கள். நல்லா சீக்கிரமாக பூண்டையும் வெங்காயத்தையும் உரிச்சிடலாம். சின்ன வெங்காயம் உரிக்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த 2 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வந்து கீரை பொரியல், அரைக்கீரை பொரியல். இன்றைக்கி ரைஸு வாழைப்பூ பொரியல் தான், கேர்டு. இது ஸ்வீட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கினது, சாப்பிட்டுட்டு சாப்பிட. இன்றைக்கி புளிக்குழம்புல அதனால். இது வந்து மணத்தக்காளி காய் வந்து மணத்தக்காளி வத்தலில் புளிக்குழம்பு. வாங்க சாப்பிட்லாம், அக்கா வீட்டுக்கு வாங்க. தேங்க்யூ.